பென்ஹாம் இன்று பதவியேற்கிறார். இதுவரை பிரதமராக இருந்த கீர் ஸ்டார்மர் ராஜினாமா செய்த நிலையில் அவருக்கு பதில் ஆண்டி பென்ஹாம் பதவியேற்க உள்ளார். இதற்கு முன்னதாக அவர் தொழிலாளர் கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரிட்டனில் பிரதமர் பதவியேற்கும் 7வது நபர் ஆண்டி பென்ஹாம். முன்னதாக ஆண்டி பென்ஹாம் பிரதமராக மன்னர் சார்லஸ் ஒப்புதல் அளித்தார். அப்போதே பென்ஹாம் பிரதமராகிவிட்டாலும் முறைப்படி இனிமேல்தான் பதவியேற்க உள்ளார். 2029ஆம் ஆண்டு வரை பென்ஹாம் பதவியில் இருப்பார். எனினும் கடுமையான பொருளாதார சிக்கல்கள் புதிய பிரதமருக்கு காத்துள்ளன. அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ், உஷா வான்ஸ் தம்பதியருக்கு 4வதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அமெரிக்க வரலாற்றில் பதவியில் இருக்கும் துணை அதிபருக்கு குழந்தை பிறப்பது 50 ஆண்டுகளில் இதுவே முதன்முறையாகும். 41 வயதான JD வான்ஸ் பிறப்பு விகித உயர்வுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவராவார். வான்ஸின் மனைவி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் மூன்ஷாட் நிறுவனம் உருவாக்கிய கிமி K3 என்ற AI மாடல் உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ஒரே நேரத்தில் அதிகம் பேர் சந்தா செலுத்த முன்வருவதால் சிக்கல்களை தவிர்க்க அந்நடைமுறையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக மூன்ஷாட் தெரிவித்துள்ளது. எனினும் தற்போது உள்ள சந்தாதாரர்கள் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டார்கள் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கிமி K3 AI மாடல் சில நாட்களுக்கு முன்தான் உலகளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அமெரிக்காவின் ChatGPT, கிளாட் போன்றவற்றை விட திறன் மிக்கதாகவும் விலை மலிவாக உள்ளதாக கூறி கிமி K3க்கு சில நாட்களிலேயே ஏராளமான பயனாளர்கள் சேர்ந்து வருகின்றனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக நடத்த அனைத்து கட்சி MPக்களின் ஆதரவை பிரதமர் கோரியுள்ளார். நாடாளுமன்ற தொடர் தொடங்கும் முன் பேசிய அவர், மத்திய அரசு எடுத்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனியார் ராக்கெட் திட்டம் வெற்றி உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி பிரதமர் இவ்வாறு பேசினார். ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவிய ஸ்கைரூட் நிறுவனம் 28 வயது இளைஞருடையது என்றும் 56 வயது உடையவருடையது அல்ல என்றும் பிரதமர் பேசினார். ராகுல் காந்திக்கு 56 வயது ஆகும் நிலையில் அவரை கேலி செய்யும் விதமாக பிரதமர் இவ்வாறு பேசியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி ஊடகங்களிடம் ஆற்றிய உரையில் அவரது வழக்கமான உபதேசங்கள் மட்டுமே இருந்ததாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பீடு குளறுபடி மற்றும் எதிர்க்கட்சி MPக்களை இழுத்து கட்சிகளை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் பேச தவறிவிட்டதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரையறை போன்ற திட்டங்கள் மூலம் அரசமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் சீர்குலைக்க மத்திய அரசு முயல்வதாகவும் அவர் சாடினார். அசாமில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. 7 மாவட்டங்களில் 57,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 300 கிராமங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நிலைமையை கட்டுப்படுத்த ராணுவம் மற்றும் விமானப்படையை தயார் நிலையில் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைச்சர்களை அனுப்பி மீட்பு பணிகளை முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தீவிரப்படுத்தியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் உள்ள சம்பா பதான்கோட் பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையிலிருந்து பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. JCB உள்ளிட்ட கனரக இயந்திரங்களை கொண்டு இடிபாடுகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக நிலச்சரிவு அபாயம் உள்ளதால் மலைவாதிகளில் கவனத்துடன் செல்லுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தானாமண்டி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தனியார் நிறுவனத்தின் கிரஷர் மற்றும் ஹாட்மிக்ஸ் ஆலைகள் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ட்ரக்குகள் உள்ளிட்ட பல கனரக இயந்திரங்கள் அடித்துச் செல்லப்பட்டதில் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.
பொதுமக்கள் ஆற்றுப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என நிர்வாகம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டம் வென்றதை தொடர்ந்து அந்நாட்டின் தலைநகர் மேட்ரிடில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயின் மட்டுமின்றி அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகளிலும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் வீதிகளில் இறங்கி இந்த வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். இந்த கால்பந்து திருவிழாவின் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலித்தது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கோவா, அசாம், பெங்களூரு, திருவனந்தபுரம், சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் நள்ளிரவிலும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சீனாவின் ஷாங்காயில் மனித மூளையையும் கணினியையும் இணைக்கும் BCI தொழில்நுட்ப சோதனையில் 18 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் படுக்கையிலேயே முடங்கி கடந்த நோயாளிகள் தங்கள் எண்ணங்களின் மூலமாகவே சக்கர நாற்காலியை இயக்குவது, கணினியை பயன்படுத்துவது மற்றும் கேம்ஸ் விளையாடுவது போன்ற அன்றாட பணிகளை சுயமாக செய்ய தொடங்கியுள்ளனர். அறிவியலின் இந்த மகத்தான வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் சுதந்திரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் தனுஷ் கட்சி ஆரம்பித்தால் ஆரம்பிக்கட்டும் என்று அவரது தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா தெரிவித்தார். சென்னை தீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனுஷ் கட்சி தொடங்கினால் யாருக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது, இந்தியாவிற்கு மீண்டும் ஒருமுறை சுதந்திரம் கிடைத்துவிடப் போகிறதா என்று கேள்வி எழுப்பினார். இவை பற்றியெல்லாம் அவரிடம் பேசுவதில்லை என்றும் தெரிவித்தார். அவர் ஆரம்பிச்சாதான் ஆரம்பிச்சுட்டு போறாரு. யாருக்கு என்ன, அவர் ஆரம்பிக்கல, அதனால யாருக்கு என்ன, அதனால ஒரு பெண்ணு மேல் ஒரு தடவை இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துட போகுதா என்ன, அவர் அது ஏதோ பண்றாங்க. அதுல நான் அவ்வளவு கேட்டுக்கிறது இல்லை, அதை தலையிடுறதும் இல்லை. ரொம்ப கிட்ட என்னப்பா தான். நாங்களும் மீட் பண்ணும்போது நீ என்னப்பா படம் பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, எதுக்கு கொடி போட்ட, எதுக்கு கொடி போடல, இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு எட்டாத வேலை. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5 விழுக்காடு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் இளநிலை வேளாண் படிப்புகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடங்கியது. இதில் 820 மாணவர்கள் அழைக்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் 199.50 முதல் 176.50 கட் ஆஃப் வரை பெற்ற மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து பொதுப்பிரிவு கலந்தாய்வு நடைபெறவுள்ள நிலையில் செப்டம்பர் 9ஆம் தேதி வகுப்புகள் தொடங்குகின்றன. பணி நிரந்தரம் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர், நாகை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். தாயுமானவர் திட்டத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைவது, ஓய்வூதியம் வழங்கி பணி பலன்களை உயர்த்துவது, நகை மதிப்பீட்டாளர்கள் மற்றும் கணினி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாவிட்டால் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் கூட்டுறவு வங்கி பணியாளர் சங்கத்தினர் எச்சரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 6 மாதங்களாக முடங்கி கிடக்கும் சாலை பணியை விரைந்து முடிக்க கோரி பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருங்குழி முதல் பெண்ணகர் வரையிலான இந்த சாலை பணி பாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் நாள்தோறும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது விரைவில் பணிகள் முடிக்கப்படும் என்று தெரிவித்தனர்.
தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு திரைப்படங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியாவதாக இயக்குநர் மோகன்ஜி கூறியுள்ளார். சேலத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை பார்க்கலாம். தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா துறை நல்லா இருக்கு. படங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம சுதந்திரமா வெளியே வருது. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா மாசத்துக்கு ஒரு குறைஞ்ச ஒரு 4 படம் ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தியேட்டர் ஹோல்டுலயே இருக்கும் பொசிஷன். இப்ப அந்த பொசிஷன் இல்ல, அது மாறி இருக்கு. இதுல இந்த பிரச்சனை சித்தாந்த ரீதியா அவங்களுக்கு சாதகமான படங்கள் அதுக்கு வேற மாதிரியான ஒரு பாராட்டும், அதுக்கு வேற மாதிரியான விமர்சனமும், அவங்களுக்கு எதிரான சித்தாந்தத்திலிருந்து ஒரு படம் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. இப்ப அது இல்ல, குறைஞ்சிருக்கு. இன்னும் போக போக தான் தெரியும். 2 மாசம் தான் ஆயிருக்கு. நிறைய வெற்றி படங்கள் வந்திருக்கு தாவேக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்.